அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுனால மாதத்தில் ஒரு வாட்டி எடுத்துக்குவோம். இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, புதினா. மிளகு ஜீரகம் நிறையா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் காரத்துக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா அந்த மசாலாவோட பேஸ்ட், அந்த பேஸ்ட்டும் நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதையெல்லாம் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் இருக்குல்லையே அதையும் நம்ம நல்லா சேர்த்துக்கணும். வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நம்ம அந்த மசாலா சேர்த்துருக்கறதுனால இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா போதும். நல்லா சேர்த்துட்டு நாட்டுக்கோழியை பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுட்டு நல்லா தண்ணி எடுத்துட்டு அது நாட்டுக்கோழியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதக்குங்க, அப்போ தான் நல்லா வதக்குனா தான் உங்களுக்கு நாட்டுக்கோழி இருக்கிறது நல்லா கவுச்சி அடிக்கும், அந்த கவுச்சி வாசம் போகும். நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மசாலா இருக்கு இல்லையா அந்த மசாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த மசாலாவை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்புறம் தக்காளி நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் அதில் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வாசம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வாசம் வர நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நிறையா கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், உங்களுக்கு திக்னஸும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நான் மிளகாத்தூள் சேர்க்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மிளகு ஜீரகம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்ம நிறைய மிளகாத்தூள் சேர்த்துட்டோம்னா காரமாக இருக்கும், சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு நம்ம வந்து அந்த மசாலாவுக்கு அந்த சால்னாக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி நிறையா ஊற்றுறா அப்படின்னு பார்க்காதீங்க, ஏன்னா இது நாட்டுக்கோழிங்கிறதுனால இது சீக்கிரம் வேகாது. எப்படியும் ஒரு 20 விசில் 15 விசில் விட்டால் தான் வேகும். சரிங்களா? குக்கரில் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்துட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருந்தது. அதை பார்த்திங்கன்னா வேறு சட்டியில் நான் மாற்றிட்டு அது தேங்காய் இருக்குங்க இல்லையா அந்த தேங்காய் நம்ம அந்த சால்னாவில் ஊற்றினோடனே அது என்ன பண்ணால் திக்னஸ் கொடுக்கணும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க வச்சிடாதீங்க சால்னாவை, தண்ணி மாதிரி நீர்த்துக்கிட்டு வந்துடும். சரிங்களா? இப்போ சால்னா ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காய் சோறு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் இருக்குங்களா வெங்காயம் அதை திருவி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, புதினா இது நல்லா வாசத்துக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, புதினாவை நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பால் அப்படியே அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இதோட நான் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க. கொதிக்க விட்டால் தெரிஞ்சு போயிடும். அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே என்ன பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் நாங்கள் எப்போவுமே மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுவோம். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஒயிட் ரைஸ் மாதிரி கூட நீங்கள் அழகாக சாப்பிட்டுக்கலாம். போட்டோன்னா அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அரிசியை போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா தண்ணி கொதி வரதுக்கும் அரிசியை போட்டுட்டு குக்கர் நான் மூடி தேங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தொட்டுக்க வேணும் இல்லையா, அதனால் சரி சிக்கன் 65 போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் நான் நிறையா அவ்வளோவா குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எப்பயாச்சும் தான் கொடுப்பேன். சரி இன்றைக்கி சண்டேனால சிக்கன் 65 போட்டோம். சால்னா, சாப்பாடு, சிக்கன் 65 எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் தட்டில் போட்டுட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரைஸும் நல்லா இருந்தது, சால்னாவும் நல்லா இருந்ததுன்னாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.